வணக்கம். இந்த வீடியோல நம்ம 5 ஸ்டாக்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோல சொல்லப்படும் அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனுக்காக மட்டுமே. உங்களை முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ இது கிடையாது. எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாம நீங்க எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம். கோபால் ஸ்நாக்ஸ் 1999ல இந்த கம்பெனி ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி எத்தனிக் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்நாக்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங்ல இருக்காங்க. ஓவராலா 84 ப்ராடக்ட்ஸை இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த வருஷம் 1399 கோடி ரெவன்யூவா வந்திருக்கு. 112 கோடி ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இந்த கம்பெனியோட நெட்வொர்த் 291 கோடி, 379 ரூபால ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சுந்தரம் கிளிட்டன் லிமிடெட் இந்த கம்பெனி வாகன உதிரி பாகங்களை மேனுஃபேக்சர் பண்றாங்க. டிவிஎஸ் மோட்டாரோட ஹோல்டிங் நிறுவனம். கடந்த வருஷம் ரெவன்யூவா 2063 கோடி வந்திருக்கு. இந்த கம்பெனியோட நெட்வொர்த் 774 கோடி, 1272ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோப்ரான் லிமிடெட் இது ஒரு குளோபல் பார்மா செக்டர் கம்பெனி. கடந்த வருஷம் ரெவன்யூவா 554 கோடி வந்திருக்கு. 27 கோடி ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நெட்வொர்த் 439 கோடி, 260ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேற எந்த கம்பெனிலையும் நெட்வொர்த், ப்ராஃபிட், ரெவென்யூ இதை மட்டும் வச்சு நீங்க அனலைஸ் பண்ணாதீங்க. நான் ஒரு ட்ரிக்கை பேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனிகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐடிசி லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபெமிலியரான ஸ்டாக்ஸ் தான். இந்த ஸ்டாக்ஸ் 419 ரூபால ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலா ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா க்ரோத் கொடுக்குற கம்பெனியும் கூட. இதை உங்க போர்ட்ஃபோலியோல லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராவெஜ் லிமிடெட் லீடிங் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. 3000 ஈவெண்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. 20 இயர்ஸா இந்த ஃபீல்டுல இவங்க இருக்காங்க. கடந்த வருஷம் 85 கோடி ரூபாய் ரெவென்யூவா வந்திருக்கு. 28 கோடி ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நெட்வொர்த் 112 கோடி, 910ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொடுத்த 5 ஸ்டாக்ஸுமே ஃபண்டமெண்டலா நல்லா இருக்கு. முடிஞ்சா உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.